வணக்கம் நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கில் லைன் இல்லை ஆர்க் ஏதாவது இருந்தால் தான் நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு லைனும் ஒரு ஆர்க்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் மேலே அல்லது இந்த ஆர்க் மேலே தான் இந்த டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ண முடியும். ஒரு ஐடியலாக இருக்கிற பிளேஸில் டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஸோ அது வந்து முடியாது. ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். எந்த கர்வ் மேலே வேணும், எனக்கு இந்த லைன் மேலே வேணும். ஸோ என்ன டெக்ஸ்ட் கண்டென்ட் இங்கே டைப் பண்ணிக்கங்க. நான் வந்து VDS tutorial டைப் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு போல்ட் ஆர் இட்டாலிக் வேணும், இதை யூஸ் பண்ணி நான் மாற்றிக்கலாம். அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்து தலைக்கீழே வேணும். ஸோ அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் தலைக்கீழே வேணும். ஸோ ஃபார்வர்டு வேணாம், எனக்கு ரிவர்ஸில் வேணும். அதாவது நான் ஒரு மிரரில் வைக்க போகிறேன், எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கணும், ஆனால் பேக்கில் வந்து ரிவர்ஸில் இருக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷனோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட், இங்கே டிக்காக இருக்குல்ல, இதை அன்செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 100% இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த டெக்ஸ்டோடைய டிஸ்டன்ஸு. ஸோ இந்த நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த டெக்ஸ்டோடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட ஃபாண்ட் ஸ்டைல் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா ஸோ எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது இட்டாலிக்காக வேணும்னா இட்டாலிக் செலக்ட் பண்ணிங்க. ஸோ டெக்ஸ்ட் ஹைட்டு மாற்றணும் அப்படின்னா 13 இருக்குது, நான் ஒரு 15 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லைன் மேலே எனக்கு டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம ஃபாண்ட் சைஸில் போய் சைஸ் மாற்றணும் அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு பெருசாக வந்துடும். ஸோ அகைன் நான் இந்த கர்வ் மேலே டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. இந்த கர்வ் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிங்க. இது வந்து சென்டராக ப்ளேஸ் ஆகணும். ஸோ நான் சென்டராக ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேணும், 20. ஸோ ஸ்டைல் வந்து இந்த ஸ்டைல் வேணும். ஜஸ்ட் ஒரு ஓகே. ஸோ நான் கொடுத்த ஸ்டைலில் எனக்கு டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஓகே. இந்த ஆர்க் மேலே ஸோ எனக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் வேணும், இந்த லைன் வந்து வேணாம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிடுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெண்ட்ரி. ஸோ அதே போல் இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் மேனேஜரில் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட் அப்படின்னா ஏதாவது ரெஃபரன்ஸ்க்காக பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். எங்கே வேணுமோ ஜஸ்ட் ஒரு பிக் நம்ம கசரை பிக் பண்ணுற இடத்துல நமக்கு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ட்ரிம்மை செலக்ட் பண்ணால் ட்ரிம்மில் வந்து நமக்கு ஒரு 5 டைப்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டிஃபால்ட் ஸ்கெட்ச் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ட்ரிம் செலக்ட் பண்ணுறேன். நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ட்ரிம். ஸோ பவர் ட்ரிம் அப்படின்னா நம்ம மவுஸை பிக் பண்ணி எங்கெங்கெல்லாம் ட்ராக் பண்ணுறோமோ ஸோ சப்போர்ட் இருக்குது சப்போர்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் செகண்டரி தான். ஸோ நம்ம ட்ராக் பண்ணுற இடத்துல இருக்கிற லைன்லாம் ட்ரிம் ஆகிடும். ஸோ அது வந்து பவர் ட்ரிம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிம்மில் இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னர் ட்ரிம். கார்னர் ட்ரிம் அப்படின்னா நம்ம ஏதாவது 2 லைனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற எட்ஜஸ் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எட்ஜஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து கார்னர் ட்ரிம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரிம் அவே இன்சைட். ட்ரிம் அவே இன்சைட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஐக்கானை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஸோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் நான் பவுண்ட்ரியாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ பவுண்ட்ரியாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் செலக்ட் பண்ணுற இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரிக்கு உள்ளே இருக்கிற ரீஜன் வந்து எனக்கு மறைஞ்சிடும். ஸோ வெளியில் செலக்ட் பண்ணுறதுனால அப்படின்னு கிடையாது. இப்போ நான் உள்ளே செலக்ட் பண்ணாலும் எனக்கு பவுண்ட்ரிக்கு உள்ளே இருக்கிற ரீஜன் மறைஞ்சிடும். ஸோ அது வந்து ட்ரிம் அவே இன்சைட். இதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த ட்ரிம் அவே அவுட் சைட் அப்படின்றது. ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் இசட் ட்ரிம் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் அவே அவுட் சைட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுவும் என்னுடைய பவுண்ட்ரி. ஸோ ட்ரிம் அவே அவுட் சைட் நான் இப்போ அவுட் சைடில் செலக்ட் பண்ணேன். எனக்கு அவுட் சைடில் இருக்கிறது ட்ரிம் ஆகிடும், உள்ளே இருக்கிறது ரிமைனிங்காக எனக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ட்ரிம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் க்ளோசஸ்ட். ட்ரிம் க்ளோசஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம செலக்ட் பண்ணுற அந்த லைன் வந்து நமக்கு ட்ரிம் ஆகிடும்.
ஸோ இதுதான் ட்ரிம்மில் இருக்கிற டைப்ஸ். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஸோ கன்வெர்ட் என்டிட்டிஸ் எங்கே நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 3D மாடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 3D மாடலோட அந்த எட்ஜஸ் வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகணும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கன்வெர்ட் என்டிட்டிஸ் அப்படின்றது. ஸோ 3Dயில் ஒர்க் பண்ண பார்த்து இது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் என்டிட்டி. ஆஃப்செட் என்டிட்டினா ஒன்றும் இல்லை, ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்கெட்ச் ஏதாவது இருந்தால் அதிலேருந்து அந்த ஆஃப்செட் பண்ணி நமக்கு மாடல் கிரியேட் பண்ணுறது அந்த ஆஃப்செட் அப்படின்றது. ஸோ ஆஃப்செட் செலக்ட் பண்ணுறேன். ஆஃப்செட் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இது ஆஃப்செட் ஆகணும், அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண ஆஃப்செட் ஆகும். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm ஒரு 5 mm என்ன 5 mm. இது எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னா ரிவர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆஃப்செட் ஆகிடும். ஸோ எனக்கு 2 டைரக்ஷன்லையுமே தேவைப்படும் ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து பை டைரக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைரக்ஷன்லையுமே ஆஃப்செட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன் ஒரு 5 mm, இந்த டைரக்ஷன் ஒரு 5 mm. ஜஸ்ட் ஒரு ஓகே. ஸோ நான் ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். இந்த லைனை வந்து ஆஃப்செட் பண்ணுறேன். ஆஃப்செட் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு பை டைரக்ஷனில் வேணும். பை டைரக்ஷன் 2 டைரக்ஷனுமே வந்துடும். ஸோ 2 டைரக்ஷன் ஆஃப்செட் பண்ண லைனை வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து இந்த கேப்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த எண்டு வந்து க்ளோஸ்டாக வந்துடும். டிஃபால்ட்டாக ஆர்க் வந்துருக்கு. இது லைன்ஸாக மாற்றணும் அப்படின்னா லைனாக மாற்றிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு பேஸ் ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா பேஸ் ஜாமெட்ரி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். ஆஃப்செட் பண்ணதும் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணால் ஆஃப்செட் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். ஸோ நம்ம நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்செட் ஆன ஸ்கெச்சஸ் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியாகவும் மெயின் ஸ்கெட்ச் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிரர் என்டிட்டி. மிரர் என்டிட்டி செலக்ட் பண்ணுங்கள். என்டிட்டிஸ் டு மிரர் அப்படின்ற இடத்துல எதெல்லாம் நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்கன்னா இது ஸோ இந்த 3 லைன் நான் மிரர் பண்ண போகிறேன். அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். மிரர் அபவுட் பார்த்தீங்கன்னா நான் இந்த லைனை வச்சு நான் மிரர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து மிரர் ஆகிடும். ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணி இது மிரர் ஆயிருக்கு. ஸோ மிரர் என்டிட்டிஸில் இது காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம அன்செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் இமேஜ் போயிட்டு நமக்கு வந்து மிரர் ஆன இமேஜ் மட்டும் ஸ்டாக்னட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளே போடுறேன். ஸோ நான் இப்போ நான் மிரர் பண்ண இந்த ஜாமெட்ரி வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அகைன் நான் மிரர் செலக்ட் பண்ணுறேன். இந்த காப்பி வந்து எனக்கு அன்செக்கில் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த காப்பி வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ என்டிட்டிஸ் டு மிரர் பார்த்தீங்கன்னா இந்த என்டிட்டி எனக்கு மிரர் ஆகணும். மிரர் அபவுட் வந்து இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் இமேஜ் போயிடும். மிரர் ஆன அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து இது பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒரு சில சாஃப்ட்வேரில் இது வந்து அரே அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் அண்ட் சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன். ஸோ இந்த 2 டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் தான் 2 டைப்பு. இதே ஃபீச்சர்ஸ் 3D மாடலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேட்டர்ன் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்கும். ஸோ லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் அப்படின்னா வந்து ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து நம்ம அரே பண்ணுறது வந்து லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலர் ஷேப்பில் அரே பண்ணுறது வந்து சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் செலக்ட் பண்ணேன். ஸோ லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்னுக்கு முன்னாடி நான் பேஸாக ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிவிட்டு லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் போயிடுங்க. எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை கவுண்ட்ஸ் வேணும்? எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு ஒரு 5 கவுண்ட் வேணும். ஸோ சென்டர் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட்டில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட்டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100. ஸோ ஒய் ஆக்சிஸில் அதே போல் எத்தனை கவுண்ட் வேணும்? ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு ஒரு 3 கவுண்ட் வேணும். ஸோ 3 கொடுத்துக்கிறேன். ஸோ ஒய் ஆக்சிஸில் 3 கவுண்ட் கொடுக்க பார்த்து ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இங்கேயும் நான் 100 கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அப்படின்றது வந்து 0 இருக்குது ஆங்கிள். ஸோ எனக்கு ஒரு சம் ஆங்கிளில் வேணும் அப்படின்னு பார்த்து இங்கே ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு ஆங்குலர் அரேவாக ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண இந்த பாயிண்ட் வந்து எனக்கு மூவ் ஆகுது. ஸோ ஒய் ஆக்சிஸ் அப்படின்ற டிஃபால்ட்டாக 90 டிகிரியில் இருக்குது. இப்போ எனக்கு டைரக்ஷன் மாற்றணும், ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இது 270 டிகிரிக்கு மாறிடும். ஸோ இங்கே என்டிட்டிஸ் டு பேட்டர்ன் அப்படின்றது நம்ம இங்கே என்னென்னலாம் செலக்ட் பண்ணமோ அந்த லைன்ஸ்லாம் இங்கே வர்றதா இந்த என்டிட்டிஸ் டு பேட்டர்னு. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப். இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப்னா ஸோ எனக்கு எல்லாமே பேட்டர்ன் வேணும், ஆனால் பர்டிகுலராக இந்த ஆப்ஜெக்ட்டும் மட்டும் வேணாம் அப்படின்னு பார்த்து இந்த இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டும் வேணாம். ஸோ அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகிட்டு அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இது வந்து லீனியர் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன். ஸோ சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் பார்க்கறது முன்னாடி நான் ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் போய்ட்டு சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக வந்து கோஆர்டினேட் சிஸ்டமுடைய அந்த பாயிண்ட்டை வந்து சென்டராக எடுத்துகிட்டு எனக்கு ஃபார்ம் ஆகிடுது. இல்லை எனக்கு வந்து தனியாக நானே ஒரு பாயிண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருங்க. இப்போ வந்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு
சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன். ஸோ சர்க்குலர் செலக்ட் பண்ணிட்டு தான் மேலே செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து மேலே சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து என்டிட்டிஸ் டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த என்டிட்டி எனக்கு பேட்டர்ன் ஆகணும். ஸோ நான் செலக்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் சென்டர் பாயிண்டாக எடுத்துக்கும். இல்லை நான் டிஃபைன் பண்ண இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்டாக வேணும் அப்படின்னா பார்த்து இந்த பேராமீட்டர்ஸில் இங்கே போய் செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு எனக்கு வந்து மீதி இருக்கிற அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து 360 டிகிரி ஈக்குவல் ஸ்பேசிங் 4 கவுண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால 360 டிகிரிக்கும் இந்த 4 கவுண்ட் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங்கில் ஃபில் ஆகிடும். எனக்கு வந்து நான் ஒரு 5 கவுண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 5 கவுண்ட் 360 டிகிரிக்கு ஃபில் ஆகிடும். இல்லை எனக்கு 5 கவுண்ட்ஸ் தான் வேணும், ஆனால் நடுவில் இருக்கிற ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னு பார்த்து இந்த ஈக்குவல் ஸ்பேசிங் அன்செக் பண்ணுங்கள். அன்செக் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு ஒரு 60 டிகிரி வேணும் அப்படின்னு பார்த்து ஸோ 60 டிகிரிக்கு வந்து இதை வந்து நமக்கு பேஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கேயும் ஆங்கிள் வந்து 60. ஸோ 60க்கு மொத்தம் 5 இது ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துருங்க. இதில் இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப் இருக்குது. பர்டிகுலராக நடுவில் இருக்கிறது நான் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி அந்த பிங்க் கலர் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்றது ஃபார்ம் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மூவ் என்டிட்டி இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் என்டிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேஸ் ஸ்கெட்ச் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பேஸ் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துறேன். மூவ் என்டிட்டி செலக்ட் பண்ணுங்கள். என்டிட்டிஸ் டு மூவ் வந்து இந்த என்டிட்டி எனக்கு மூவ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட், அதாவது வந்து எக்ஸ் அண்ட் ஒயில் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் தெரியாத பட்சத்தில் ஃப்ரம் அண்ட் டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மூவ் ஸ்டார்ட் பாயிண்ட் இது, எண்ட் பாயிண்ட் இது, ஜஸ்ட் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துன்னா காப்பி செலக்ட் பண்ணிங்க. காப்பி செலக்ட் பண்ணி என்டிட்டிஸ் டு காப்பி வந்து இந்த என்டிட்டி. ஸோ மூவுக்கு பார்த்தோமே அதே சிமிலர் கண்டிஷன் தான். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயில் கொடுக்கலாம். டிஸ்டன்ஸ் தெரியாத பட்சத்தில் ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் என்டிட்டினா ஒன்றும் இல்லை. ஸோ ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்து பேஸாக வச்சுட்டு இந்த இது ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இங்கே வரைகிறேன். இப்போ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ரொட்டேட் என்டிட்டி கொடுத்துட்டு சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். ரொட்டேஷன் ஆக வேண்டிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுங்க. அப்படின்னா நமக்கு 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிடும், இங்கே வந்துடும். வா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் என்டிட்டினா அப்படின்னா ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது அவ்வளோதான். ஸ்கேல் என்டிட்டி செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கேல் அபவுட் எந்த என்டிட்டி ஸ்கேல் ஆகும்னா இந்த என்டிட்டி எனக்கு ஸ்கேல் ஆகணும். ஸ்கேல் அபவுட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ எனக்கு காப்பியாக கிரியேட் ஆகணும். ஜஸ்ட் இந்த காப்பியை மட்டும் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூ வந்து 2 கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு டிக். ஸோ இது வந்து எனக்கு ப்ரீவியஸாக இருந்த அந்த ஆப்ஜெக்ட் நான் காப்பின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால எனக்கு ப்ரீவியஸாக இருந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். இது வந்து ஸ்கேல் பண்ண நியூ ஆப்ஜெக்ட். இதை நான் காப்பி செலக்ட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கணும்? ஸோ அந்த மூவ் என்டிட்டி போங்க. ஸ்கேல் அபவுட் வந்து இந்த பாயிண்ட் வச்சு ஸ்கேல் ஆகணும். என்டிட்டிஸ் டு ஸ்கேல் வந்து இந்த என்டிட்டி எனக்கு ஸ்கேல் ஆகணும். ஸ்கேல் அபவுட் வந்து இந்த பாயிண்ட்டை பேஸாக வச்சு ஸ்கேல் ஆகணும். ஸ்கேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஜஸ்ட் ஒரு என்டர். ஸோ நமக்கு வந்து என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ விண்டோவில் தெரியும் இது வந்து ஸ்கேலான ஆப்ஜெக்ட், இது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். ஜஸ்ட் ஒரு ஓகே. ஒரு ஸ்கேலான ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நாங்கள் காப்பின்ற அந்த பாக்ஸ் வந்து செக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆர் டெலிட் ரிலேஷன். ஸோ டிஸ்பிளே ஆர் டெலிட் ரிலேஷனாக ஒன்றும் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வரைய பார்த்து இந்த லைனுக்கு வந்து ஹரிசாண்டல் அப்படின்ற ரிலேஷன் அசைன் ஆகிடும். இந்த லைனுக்கு வந்து வெர்டிக்கல் அப்படின்ற ரிலேஷன் அசைன் ஆகிடும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுன்னா இது செலக்ட் பண்ண பார்த்து இங்கே க்ரீன் கலரில் வருது இல்லை, இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ஹரிசாண்டல் லைனாக தான் ட்ராக் ஆகும், இது வெர்டிக்கல் லைனாக தான் ட்ராக் ஆகும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆர் டெலிட் ரிலேஷன் போயிட்டுங்க. இதில் வந்து அதாவது இந்த 4 லைன்ஸுக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றது ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். இப்போ இந்த ரிலேஷனில் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஆல், ஜஸ்ட் ஒரு ஓகே. ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டை படித்து மூவ் பண்ணேன் அப்படின்னா நான் எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா இது ஹரிசாண்டல் அப்படின்ற ரிலேஷன் நான் டெலிட் பண்ணிட்டேன், இதுக்கு வெர்டிக்கல் அப்படின்ற ரிலேஷன் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த டிஸ்பிளே ஆர் டெலிட் ரிலேஷன். பர்டிகுலராக ஒரு ரிலேஷனை டெலிட் பண்ணோம் அப்படின்னா பார்த்து இந்த டிஸ்பிளே ஆர் டெலிட் ரிலேஷன் அப்படின்றது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணிட்டு ஒரு ரிலேஷன் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்த்து ஆட் ரிலேஷன் செலக்ட் பண்ணுங்க. எந்த என்டிட்டிக்கு வந்து ரிலேஷன் ஆட் பண்ண போறீங்க. ஸோ அந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பார்த்து அந்த என்டிட்டிக்கு பாசிபிளான ரிலேஷன் எல்லாமே இங்கே வந்துடும். ஒன்று அந்த லைனை ஹரிசாண்டலாக வேணா ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம், வெர்டிகலாக வேணா வெர்டிகலாக வச்சுக்கலாம். இல்லை நான் அந்த லைனை பர்டிகுலராக அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு பாசிபிளான எல்லா ரிலேஷனும் இங்கே வந்துடும். ஸோ நம்ம தேவையான ரிலேஷன் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டலாக மாறிடும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பார்த்து இங்கே ஹரிசாண்டல் அப்படின்னு இண்டிகேஷன் வரும். ஸோ இதே இந்த லைனை நான் செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இண்டிகேஷன் வராது, ஏன்னா அதை டெலீட் பண்ணிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச். ஸோ ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் அப்படின்னா ஒரு ஸ்கெட்சுக்கு தேவைப்படுற எல்லா ரிலேஷன் எல்லா டைமென்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறிடும். ஸோ ஒன்றும் இல்லை, நான் இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு ஓகே. ஸோ இங்கேருந்து இதுக்கு டைமென்ஷன் திருப்பி நான் கொடுக்குறேன் அண்ட் அகெயின் ஒரு ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்து எனக்கு வந்து இது ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறிடுச்சு. இது ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறிடுச்சு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் ப்ளூ கலரில் இந்த ஸ்கெட்ச் வந்து எனக்கு பிளாக் கலரில் மாறி இருக்கு. ஸோ ரெக்டாங்கிள் அது ஒரு ஸ்கொயர் அப்படின்றதுனால 2 டைமென்ஷன் கொடுத்தோன்னே அது ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறிடுச்சு. இதே ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லா டைமென்ஷனும் நம்ம கொடுத்துருப்போம், ஆனால் அது ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறிடுச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக அது மாறவே மாறாது, காரணம் வந்து பிளாக் கலரில் அது மாறி இருக்காது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் போய்ட்டு இங்கே போய்ட்டு நம்ம ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம எதெல்லாம் விட்டோமோ எந்த என்டிட்டிலாம் ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறணும் அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் ஃபுல்லாகவே எனக்கு ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு டைமென்ஷன்லாம் வந்துடும், ஜஸ்ட் ஒரு ஓகே. அதாவது இந்த ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் அப்படின்றது வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் டைமென்ஷன் கொடுக்கும். ஆனால் இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன், அதாவது லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் சிஸ்டமாக ஜென்ரேட் பண்ணுற டைமென்ஷன் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் சென்டராக வச்சு தான் வரும். ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இந்த டைமென்ஷனாக நம்ம கொடுக்கல அப்படின்னு பார்த்து இதை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டைமென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டைமென்ஷன் ஏதோ அந்த ஃபுல் டைமென்ஷன் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எனக்கு ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக மாறிடும். ஸோ இது வேணால் இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஸ்கெட்சர் என்விரான்மெண்ட். இது வரைக்கும் நடத்துகிற டூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியலையோ அதை கமெண்ட்டில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.